நான் உங்கள் குடு குடு ஜக்கம்மா டிராகன். இந்த படத்தோட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தில் பொதுவாக என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, இப்போ வாழ்ந்துட்டு இருக்க மனிதர்களில் சிலர் தப்பு பண்ணியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணுற தப்புனால ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு இருக்கவங்க வாழ்க்கை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத அழகாக, கவித்துவமாக, எமோஷ்னலாக, அட்டகாசமாக சொல்லியிருக்க படம் தான் இந்த டிராகன். சரி, இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம். நம்மளால் ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் வந்து +2 படிச்சிருக்காப்புல. அவர் தான் ஸ்கூல் டாப்பர். அவர் ஒரு நாள் கோல்டு மெடல் வாங்கிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட போகிறாப்புல. நான் வந்து உன்னை பல வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறாப்புல. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, லவ் பண்ணோம்னா ஸ்கூல் டாப்பராக இருந்தால் பிடிக்காது தான், அந்த பையன் மாதிரி தருதலையாக இருக்கணும், ஸ்கூலில் வந்து கெத்தாக இருக்கணும், அப்படி நடந்து போகிறப்பே கெத்தாக இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு லவ்வை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். உடனே நம்மால் என்ன பண்ணுறாருன்னா, டி ராகவனாக இருந்தவர், ஸ்கூல் டாப்பராக இருந்தவர் காலேஜ் போகிறாரு. அங்கே டிராகனாக மாறிடுறாரு, ஸ்கூல் லோப்பராக மாறிடுறாரு. அப்படி சும்மா சேட்டையாக கெத்தாக அலைஞ்சிட்டு இருக்காப்புல. அதை பார்த்து ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாப்புல. லவ் நல்லா போயிட்டுருக்கு, காலேஜ் ஜாலியாக போயிட்டுருக்கு. காலேஜ் முடியுது. காலேஜ் முடிகிறப்ப நம்மளால் 48 பேப்பர் அரியரோடு வெளியே வர்றாப்புல. 48 பேப்பர் அரியர் வச்சுட்டு அதை எப்படி கிளியர் பண்ணுறது? வேலைக்கு போக முடியாதுல்ல. ஒரு 2 வருஷமாக சும்மா சுற்றிக்கிட்டே இருக்காப்புல. நம்ம அந்த அவரோட லவ்வர் வந்து கதாநாயகி லவ்வர் வந்து, எப்பா நீ செட் ஆக மாட்ட, வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நீ வந்து ஒரு ஃபெயிலியரு அப்படின்னு சொல்லிவிட்டு லவ்வை பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிடுறாப்புல. இன்னொருத்தரையும் கல்யாணம் பண்ணி போயிடுறாப்புல. உடனே நம்ம ஆளுக்கு ஹீரோவுக்கு என்ன கோவம் வரும்ல. கோவம் வந்து பேப்பரை அரியர் கிளியர் பண்ணாமல் வேலைக்கு போக முடியாதுல்ல. அதனால் குறுக்கு வழியில் போயிட்டு இந்த பேப்பரை கிளியர் பண்ணணும், நான் வேலையில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில் போயிட்டு ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு ஐடி கம்பெனியில் சேர்ந்துருவாப்புல. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தப்பேன்னு பார்த்துட்டு எல்லாம் பயந்தது என்னென்னா, நான் என்ன பயந்தேன்னா, காதல் தேசம், 3 Idiots, இப்போ டான், இதில் இருக்க சீனை தானே அதுலேயும் வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு 2 சீனை தவிர மிச்சம் எல்லாமே புதுசு தான். என்ன சீன்னா, காலேஜ்னால் கல்ச்சரல் ப்ரோக்ராம் வரும் கண்டிப்பாக, அதில் எவனா வம்புழுப்பான், ஃபைட் வரும், அவ்வளோதான். இது வந்து எல்லா காலேஜ் படத்துலேயும் வர்றது தான். இந்த சீனை தவிர மிச்சம் எல்லா சீனுமே நம்ம ஆள் புதுசாக எடுத்திருக்காப்புல அஸ்வத் மாரிமுத்து. சரி, இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதன் இவரோட நடிப்பு ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்தாச்சு போன படத்தில். காமெடியாக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், பிச்சு எடுக்கிறாப்புல, நொறுக்கி தள்ளுறாப்புல. முக்கியமாக இவர் வந்து தனுஷ் மாதிரி இருக்கனால தனுஷோட ஆக்டிங் சாயல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் கரெக்டாக வச்சுருக்காப்புல. கொஞ்சம் பிசுறுனாலும் நம்ம தனுஷ் மாதிரி தான் இவரோட ஆக்டிங் இருங்க, ஆனால் அது வந்துடக்கூடாதுன்ட்டு வேறு மாதிரி பண்ணணும்னு சூப்பராக பண்ணுறாப்புல. இந்த படத்தில் குறிப்பாக அந்த அம்மா அப்பா கூட ஒரு சென்டிமெண்ட், ஒரு எமோஷனல் சீன் வரும். மனுஷன் அதனால் பிச்சு எடுத்துட்டாப்புல. அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும், அவங்க அப்பா காலை பிடிச்சி தள்ளுவாப்புல, ஜல்லு அப்படியே ஒழுகும். அழுகிற சீனே வந்து நடிக்கிறது கஷ்டம். அந்த அழுதுகிட்டே இப்படியே ஜல் ஒழுகணுன்னா அது உடம்புல நாடி நரம்புலாம் அந்த நடிப்போட வெறி இருக்கணும், அவங்களுக்கு தான் அந்த இதெல்லாம் வரும். சூப்பராக பண்ணியிருக்காப்புல பிரதீப் ரங்கநாதன். அடுத்து ஒரு லவராக வர அனுபமா, அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னொரு லவராக இன்னொருத்தவங்க வருவாங்க, அவங்க பேர் தெரில, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களோட அப்பா மரியம் ஜேம்ஸ் அவர் வராப்புல, அவர் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஒய்ஃபும் இவங்க பிரதீப் ரங்கநாதனோட அம்மாவும் நல்லா பண்ணியிருக்காங்க.
முக்கியமான ஒரு ஆளை சொல்லி ஆகணும், நம்ம மிஸ்கின் சாருக்கு இதில் ரோல் நல்லா வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அட்டகாசமாக பண்ணியிருக்காப்புல, சூப்பர். கௌதம் வாசுதேவன் அவரும் டீசெண்டாக வந்துட்டு டீசெண்டாக போகிறாப்புல. கேஎஸ் ரவிக்குமாருக்கு கொஞ்சம் நடிப்பு கம்மி தான். அதுக்கப்புறம் விஜய் சித்து அவரும் நல்லா பண்ணியிருக்காப்புல. குட்டி டிராகன் கேரக்டரில் ஒரு பையன் பண்ணியிருக்காப்புல, அவரும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடித்த எல்லாத்துக்குமே ஈக்குவலாக எழுதியிருக்காப்புல நம்ம அஸ்வத் மாரிமுத்து. ரைட்டிங்கில் எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்குது, ஆக்டிங் இருக்குது. அப்படி எல்லாத்தையும் ஒரு பேக் பண்ணி ஒரு அட்டகாசமாக நமக்கு கொடுத்துருக்காப்புல இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து. அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொருத்தர் சொல்லி ஆகணும், மியூசிக் லியோன் ஜேம்ஸ். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணோன்னா கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய படத்தை இவர் தாங்குவாரா, மியூசிக்கில் தாங்கி பிடிப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு படம் ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்துலாம். ஆனால் போக போக பிரிச்சிருக்காப்புலையா, பிரித்து மேய்ஞ்சிட்டாப்புல. குறிப்பாக அந்த ஹீரோயினையும் நம்ம டிராகனும் ஹீரோவும் பிரேக்கப் ஆகிற ஒரு சீன் வரும். அதெல்லாம் என்னமோ விளாண்டுருக்காப்புல. அந்த சீன்லாம் மியூசிக் ஐயோ புதுசாக இருந்துச்சு. இதாக இருக்கட்டும், கிளைமேக்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஸ்கோர் பிரித்து எடுத்துட்டாப்புல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதுக்கடுத்து கேமரா, இவரையும் சொல்லி ஆகணும். படம் ஆரம்பிக்கிறப்ப ஏதோ புதுசாக எடுத்து பழகிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் படம் முடிகிறப்ப மிரட்டி விட்டாப்புல கேமராவில். சூப்பர். பொம்மிங்கிறவர் இவருக்கு ஃபியூச்சர் இருக்குது. அதுக்கப்புறம் கட்டிங், செல்வா கார்த்திகில் ஒருத்தர் கட் பண்ணியிருக்காரு. தேவையில்லாதெல்லாம் வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டாரு. தேவையான மட்டும் தான் படத்தில் வச்சுருக்கா. அப்படி சூப்பர், நல்லா பண்ணியிருக்காப்புல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, எல்லாமே சூப்பருங்கிற மைனஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். மைனஸே இல்லைங்க. ஜாலியாக போங்க, ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. வணக்கம்.